கன்னியாகுமரி அருகே வங்கியில் பெற்ற கடன் தொகைக்காக வீட்டை ஜப்தி செய்ய வந்தபோது எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நித்திரைவிளை அருகே கலிங்கராஜபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் முருகன். இவர் தனியார் நிதி நிறுவனத்திலிருந்து கடந்த 2022ஆம் ஆண்டு 1,70,00,000 ரூபாய் தொழில் கடனாக வாங்கியுள்ளார். ஆனால் எதிர்பாராத விதமாக கடந்த 2022ஆம் ஆண்டு சாலை விபத்தில் உயிரிழந்தார். இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி வங்கி அதிகாரிகள், நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் காவலர்கள் பாதுகாப்புடன் சம்பவ இடத்திற்கு வந்து கடையை சீல் வைக்க முயன்றனர். அப்போது பொதுமக்கள் மற்றும் கடையிலிருந்த பணியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இருந்தும் அதிகாரிகள் ஆட்களை வெளியேற்றி கடைக்கு சீல் வைத்தனர். தொடர்ந்து கலிங்கராஜபுரம் பகுதியில் உள்ள முருகனின் வீட்டிற்கு சென்ற அதிகாரிகள் வீட்டின் முன்பக்க கேட் கதவை அடித்து உடைத்து உள்ளே சென்று வீட்டினுள் இருந்தவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர். அப்போது குழந்தைகளுடன் உள்ளே இருந்தவர்கள் வெளியே மறுத்து வாக்குவாதம் செய்த நிலையில் அவர்களை காவலர்கள் உதவியுடன் வெளியேற்றி வீட்டையும் சீல் வைத்து சென்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.